Welcome students. This is Eidgah section 2. In previous session, we learned section 1. Here, we go through the section 2 about Eidgah. Okay students? Students, read the passages, keenly listen. Soon the roads began to get crowded. Some people were on tangos and ecos, some in motor cars, all wearing perfume, all bursting with excitement. The children were a calm and a contented lot. For the village children, everything in the town was wonderful. Whatever caught their eye, they stood and gaped at it with wonder. At last the Eidgah came into view. There were row upon row of worshippers as far as the eye could see. Newcomers lined themselves behind the ones already there. Okay. Soon the roads began to get crowded. Roads began to get crowded means the people gathered. Lot of people gathered on the road. Some people were on tongos and ecos, some in motor cars. People were arriving the Eidgah by tongos, ecos and motor cars. You see below the picture tongos and ecos. கீழே டாங்காஸ் உடைய ஈகாஸ் உடைய படம் கீழே இருக்க பாருங்க. அந்த வண்டியை அந்த எந்த வண்டியில் வந்தாங்கன்றது குறிப்பிடுது. மக்கள் மோட்டார் கார்ஸில் வந்திருந்தாங்க. எல்லாரும் என்ன பண்ணிட்டு இருந்தாங்க? ஆல் வேரிங் பெர்ஃப்யூம் போட்டிருந்தாங்க. பெர்ஃப்யூம்னா தெரியல உங்களுக்கு? ஓகே. ஆல் பஸ்டிங் வித் எக்ஸைட்மெண்ட்னா பரவசமாக இருந்தாங்க, ரொம்ப ஆனந்தமாக இருந்தாங்க. அந்த ஆனந்தத்தை வெளிப்படுத்தினாங்க. பஸ்டிங்ன்றது ஸ்ட்ராங் எமோஷனை வெளிப்படுத்துறது. அவங்களுடைய அந்த எக்ஸைட்மெண்ட்டை வெளிப்படுத்தினாங்க. த சில்ட்ரன் வேர் ஏ காம். ஆனால் இந்த குழந்தைங்க மட்டும் என்ன பண்ணாங்க? அமைதியாக இருந்தாங்க. அண்ட் கண்டென்டட், ஃபெல்ட் ஹாப்பி, ரொம்ப சந்தோஷமாக இருந்தாங்க அவங்க. லாட் அதிகப்படியாக. ஃபார் த வில்லேஜ் சில்ட்ரன் எவ்ரிதிங் இன் த டவுன் வாஸ் ஒண்டர்ஃபுல். அங்கே இருக்கிற அந்த கிராம குழந்தைகள் வந்து ரொம்ப அந்த டவுனில் வாஸ் ஒண்டர்ஃபுல், ரொம்ப அதிசயமாக இருந்தாங்க. வாட் எவர் காட் தர் ஐ, அவங்க கண்ணுக்கு என்னென்ன கிடைக்குதோ, கண்ணில் காட் அப்படின்றது கேட்சினுடைய பாசன்ஸ். இங்கே கேட்ச்ன்றது பிடிக்கிறது மீனிங் இருக்காது, கண்ணில் பார்க்கறது. அவங்க வாட் எவர் என்னது? என்னவெல்லாம். வேறவர்னா எங்கவெல்லாம், எங்கெல்லாம் அப்படின்னா வேறவர். வாட் எவர்ன்றது என்னவெல்லாம். ஓகேவா? அப்போ என்னெல்லாம் கண்ணில் அவங்க பார்க்குறாங்களோ, தே ஸ்டுட் அண்ட் கெய்ப்டு. அதை என்ன இப்படி அவங்க நின்று அவங்க வெறிச்சு பார்க்குறாங்க, உத்து பார்க்குறாங்க. அட் இட் வித் ஒண்டர். எப்படி பார்க்கும்போது அவங்களுக்கு ஆச்சரியமாக பார்க்குறாங்க, வியப்பாக பார்க்குறாங்க. ஒண்டர் என்னது? ஆச்சரியம், வியப்பு. அட் லாஸ்ட் தி ஈட்கா கேம் இன் டு வியூ அப்படின்றது காண்பதுன்னு சொல்லுவாங்க, இல்லை காட்சின்னு சொல்லுவாங்க இல்லையா? அப்போது அந்த ஈட்கா இப்போ காட்சிக்கு வந்தது. தேர் வேர் ரோ அப்பான் ரோ அப்படின்னா வரிசை, ஒவ்வொரு வரிசைக்கு மேலே வரிசைக்கு மேலே வரிசையாக ஆஃப் வர்ஷிப்போஸ் ஆஸ் ஃபார் அஸ் த ஐ குட் சி. அந்த கண்கள் எவ்வளோ தூரம் பார்க்க முடியுமோ, குட்சினா பார்க்க முடியுமோ, ஆஸ் ஃபார் அஸ் எவ்வளோ தூரம் பார்க்க முடியுமோ, அது அவ்வளோ அளவுக்கு அந்த வர்ஷிப்பர்ஸ்னு யார்? வழிபாடு செய்யக்கூடியவர்கள் வந்து வரிசையாக உட்காந்துட்டு இருந்தாங்கன்னு சொல்லுவாங்க. தேவேர் அப்படின்னா இருந்தார்கள். நியூ கமர்ஸ் நேர புதுசாக வந்தவங்க லைன்டு வரிசையில் அவங்க இருந்தாங்க. தம்செல்ஸ் அவர்களாகவே, யாரும் அவங்களை உட்கார வைக்கல இல்லையா? அவங்களே வந்து வரிசையாக பிஹைண்ட் த ஒன்ஸ் ஆல்ரெடி தேர், ஏற்கனவே இருந்தவர்களுடைய வரிசையில் பின்னாடி அவங்க லைனாக இருந்தாங்க. அப்படி என்ன அர்த்தங்க? தெம்செல்ஸ் மீனிங்னா தெம்செல்ஸ் அவர்களாகவே, மை செல்ஃப் அப்படின்னா நானாகவே, ஹிம்செல்ஃப் அவனாகவே, ஐ வாஷ் மை க்ளோஸ் மை செல்ஃப், என்னுடைய துணியை நானே வாஷ் பண்ணிக்கிறேன். ஹீ குக்ஸ் ஹிம்செல்ஃப், அவனாகவே சமையல் செய்கிறான். ஓகேவா? ஹெர் செல்ஃப் அவளாகவே, அந்த மாதிரி மீனிங் வரும். ஓகே, இந்த பேரை உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். அடுத்த பேரா போகலாம் இல்லையா? த ப்ரேயர் வாஸ் ஓவர். Men embraced each other. They descended on the sweet and toy vendors.
Stores like an army moving to attack. There was the merry-go-round with wooden elephants, horses, and camels. You paid 1 paisa and had 25 rounds of fun. Mahmud and Mohsin and Noori and other boys mounted on the horses and the camels. Second பாருங்க, the prayer was over. என்னாச்சு? The prayer முடிஞ்சது. Men embraced each other. என்ன பண்ணாங்க? நம்முடைய ஆண்கள் எல்லாரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் கட்டி தழுவினார்கள். They descended on the suite. Descended came down. அந்த தொழுகை முடிஞ்ச உடனே எல்லாரும் என்ன பண்ணாங்க? வேகமாக வந்தாங்க. On the sweet and toy vendors. ஸ்வீட் வெண்டர்ஸ் அண்ட் டாய் வெண்டர்ஸ். ஸ்வீட்னா இனிப்புகள் இருக்கக்கூடிய ஒரு இடத்துலையும், பொம்மைகள் இருக்கக்கூடிய இடத்துலையும் வேகமாக ஓடி வந்தாங்க. எப்படி வந்தாங்க? லைக் அண்ட் ஆர்மி மூவிங் டு அட்டாக். தாக்குவதற்கு படைகள் நகர்ந்ததை போல. இங்கே லைக்ன மீனிங் என்ன? போகணும்னு அர்த்தம். விருப்பம்னு சொல்ல லைக் இல்லையா? லைக் அப்படின்றது அந்த ஒரு எதை வந்து ஊமைப்படுத்துது அப்படின்னா, ஒரு படையை, ஆர்மியை வந்து ஊமைப்படுத்துது. அப்போ ஆர்மியை வந்து எப்படி மூவ் ஆகிட்டு அட்டாக் பண்ணுறதுக்கு மூவ் ஆகுது, அதே போல் மக்கள், அங்கே இருக்கிற மக்கள், குழந்தைகள் எல்லாம் என்ன பண்ணாங்க? அந்த வெண்டர்ஸை நோக்கி வந்தாங்க. தெர் வாஸ் த மெரிகோ ரவுண்ட் வித் உடன் எலிஃபென்ட்ஸ், ஹார்சஸ் அண்ட் கேமல்ஸ். அங்கே பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு மெரிகோ ரவுண்ட் இருந்தது. ஏன்னா உட்காந்து சுற்றுறது இல்லையா? மெரிகோ ரவுண்டு. இதில் மரத்தால் செய்யப்பட்ட யானைகள், மரத்தால் செய்யப்பட்ட ஹார்சஸ் அண்டு கேமல்ஸ் எல்லாம் இருந்தது அங்கே. எதுக்காக? அந்த மெரிகோ ரவுண்டில் எல்லாம் உட்காந்து சுற்றுவாங்க இல்லையா? யூ பெய்டு 1 பைசா அண்ட் ஹேட் 25 ரவுண்ட்ஸ் ஆஃப் ஃபன். 1 பைசா மட்டும் கொடுத்துட்டு 25 சுத்துகள் சுற்றலாம். அதில் தமாஷா இருக்கும், கேலிக்கையாக இருக்கும். மஹமூட் அண்ட் மோசின் அண்ட் நூரி அண்ட் அதர் பாய்ஸ். மஹமூட், மோசின், நூரி எல்லாமே என்ன பண்ணாங்க? மவுண்டட் த ஹார்ஸ் அண்ட் கேமல்ஸ். ஹார்ஸ் மலையும் கேமல் மலையும் உட்காந்துட்டு சுத்தடியாக இருந்தாங்க. சீட்டட் ஆன் என்னது? மவுண்டட் அப்படின்னா சீட்டட் ஆன். சீட்டட் ஆன் அப்படின்னா ஹார்ஸ் மேலே உட்காடுறது. ஓகேவா? ஓகே சில்ட்ரன், கீழே பாருங்க. பிகின் அப்படின்றது ப்ரெசன்ட் ஃபார்ம், பிகான் பாஸ்ட் ஃபார்ம், பிகன் பாஸ்ட் பார்ட்டிசிபிள், கேட்ச் ப்ரெசன்ட் ஃபார்ம், காட் அண்டு காட் ரெண்டுமே வந்து பாஸ்ட் அண்டு பாஸ்ட் பார்ட்டிசிபிள், ஸ்டாண்டு ப்ரெசன்ட் ஃபார்ம், ஸ்டுட்டு பாஸ்ட் டென்ஸ் அண்டு பாஸ்ட் பார்ட்டிசிபிள் ஃபார்ம், பே ப்ரெசன்ட் ஃபார்ம், பெய்டு பாஸ்ட் வெர்பு அண்ட் பாஸ்ட் பார்ட்டிசிபிள் வெர்பு. ஓகேவா? இந்த படங்களை பாருங்கள். இப்போ நீங்கள் என்ன செய்றீங்க அப்படின்னா, இந்த பேசேஜ் நல்லா படித்து பாருங்கள். இந்த பேசேஜுக்குரிய வினாக்கள் அடுத்தது கொடுக்குறேன். ப்ரீவியஸ் லெசன் இருக்கிற கொஷின்ஸ் நான் கேட்கல. இதை நல்லா படிங்க. எல்லாம் ஒன்று நம்ம வந்து ஒரே சமயத்தில் எல்லாம் வந்து உங்களுக்கு வினாக்கள் கொடுக்குறேன். நீங்கள் தெளிவாக படிச்சுக்கிங்க, புரிஞ்சுக்கிங்க. டவுட் இருந்தால் குரூப்பில் கேளுங்க. ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.